الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகத்தான சிறந்த சில திக்ருகளை நாம் இப்போது பார்ப்போம். இந்த மகத்தான திக்ருகளின் மூலம் நாம் நாளை மறுமையில் மிக பெரும் மகத்துவத்தை அடைந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எவைகளெல்லாம் ஒருவரை சொர்க்கத்துக்கு நுழைவிக்குமோ அந்த அனைத்து வழிகளையும் காட்டிவிட்டுத்தான் அல்லாஹுடைய தூதர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். நரகை விட்டு நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து வழிகளையும் காட்டிவிட்டுத்தான் அல்லாஹுடைய தூதர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமான சில திக்ருகளை, சிறந்த சில திக்ருகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவற்றை நாம் இப்போது பார்ப்போம். இதில் முதலாவதாக இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த திக்ர் சுப்ஹானல்லாஹ் என்று நாம் 100 முறை சொல்வது. நாம் சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை சொல்வது நமக்கு 1000 நன்மைகளை பெற்றுத்தரும், அல்லது நமது 1000 பாவங்களை மன்னித்துவிடும். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5230வது செய்தி, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நாம் அல்லாஹுடைய தூதரோடு இருந்தோம். அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் எப்படி அவர்களுடைய கேள்வி அமைகிறது என்று பாருங்கள். எப்படி தனது தோழர்களை நன்மையின் பால் ஆர்வப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறந்த கற்பித்தல் முறையும் நாம் இதில் பார்க்கிறோம். அவர்கள் கேட்கிறார்கள், அயஅஜிஸு அஹதுக்கும் அன் யக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனா, உங்களில் ஒருவரால் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியே அவர்களை அந்த அமலின் பால் தூண்டக்கூடியதாக, அந்த அமலின் பால் அவர்களை ஆர்வப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் கேள்வியே அமைகிறது. அப்போது அங்கு அமர்ந்திருந்தவர்களில் ஒருவர் கேட்கிறார், எவ்வாறு நாம் 1000 நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வது, எவ்வாறு நாம் அந்த 1000 நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது யுஸப்பிஹு மிஅத்த தஸ்பீஹா, 100 தஸ்பீகளை செய்வது, 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது இருக்கிறதே, அது உங்களுக்கு 1000 நன்மைகளை பெற்றுத்தரும். சுப்ஹானல்லாஹ் அதாவது 1000 நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. அல்லது அவர் செய்த 1000 தவறுகள் அதன் மூலம் மன்னிக்கப்படுகின்றன. எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். நாம் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு, 100 முறை சொல்வதற்கு நமக்கு தேவைப்பட போகின்ற நேரம் மிக சொற்பமான நேரம். எனவே இதன் மூலம் நாம் 1000 நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நமது 1000 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அவ்வளவு சிறந்த ஒரு திக்ராக சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற இந்த திக்ர். எனவே அன்பிற்குரியவர்களே, அதாவது நாம் சுப்ஹானல்லாஹ் என்பதை 100 முறை சொல்வதன் மூலம் இன்று நமது நேரங்கள் நிறைய வீணான விஷயங்களில், பயனற்ற விஷயங்களில் கழிந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு மார்க்கம் நமக்கு எவ்வளவு பயனுள்ள விஷயங்களை, நமது மறுமை வாழ்வுக்குரிய அந்த வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய எவ்வளவு விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இதில் நமது நேரங்களை நாம் பயனுள்ள விதத்தில் கழிக்காமல் வீணடிப்போமாக இருந்தால் நாம் மிக பெரும் நஷ்டவாளர்கள். அடுத்து நாம் வருவோம். அதாவது ஒரு சிறந்த ஒரு திக்ர், மகத்தான ஒரு திக்ர் தான். இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமில் பார்க்கலாம், 381வது எண்ணில். இதை அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான் என்றார்கள். சுத்தம் அதாவது ஈமானின் பாதி என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் அடுத்து சொன்னார்கள், வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாம்
அந்த இறைவனை போற்றுவது இருக்கிறதே, அதாவது அது என்ன செய்துவிடும், அந்த நன்மையின் தராசை கணத்தால் தாழ்த்தக்கூடியது. தம்லஉல் மீசான், அந்த மீசானையே நிரப்பிவிடும். அந்த மீசானை என்ன செய்துவிடும், அந்த நன்மையின் தராசை நிரப்பிவிடும். அந்த நன்மையின் தராசை அது நிரப்பும் போது அது கணத்தால் தாழ்ந்து விடும். தம்லஉல் மீசான், நன்மையின் தராசை நிரப்பக்கூடியதுதான் அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்மில் யாருக்கு சொல்வதற்கு இது சிரமம்? எவ்வளவு ஒரு எளிதான ஒரு திக்ராக இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை நாம் புகழ்வது. அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த திக்ர் இருக்கிறதே தம்லஉல் மீசான், மீசானை நிரப்பிவிடும். நாளை மறுமையில் நமக்கு ஒரு நன்மையை கூட ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் அந்த மறுமை நாள். அப்ப இவ்வுலகில் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்குரிய வழிகளை நமக்கு அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அதே போன்று அதிலே சொல்கிறார்கள், வசுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆன் அவ் தம்லஉ மா பைன ஸமாவாதி வல் அர்த். என்ன சொல்கிறார்கள்? இந்த சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த இரண்டு திக்ர்களும் என்ன செய்துவிடும், இந்த இரண்டும் நன்மையின் தராசை நிரப்பக்கூடியது என்று சொல்கிறார்கள். அல்லது தம்லஉ மா பைன ஸமாவாதி வல் அர்த், வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இதில் முதலாவது அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சொல்கிறார்கள். அதன் பிறகு மறுபடியும் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்பது என்ன செய்துவிடும், அந்த இரண்டு திக்ர்களும் நன்மையின் தராசை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. அல்லது வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளி, சுப்ஹானல்லாஹ், இதை நமக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது, அதை நிரப்பிவிடும். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்து நாம் வருவோம். இந்த சிறந்த திக்ர்களில், மகத்தான திக்ர்களில் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ர் இருக்கிறதே, இதனுடைய சிறப்பு முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5225வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லஅன் அகூல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அஹப்பு இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ். அதாவது சுப்ஹானல்லாஹ் என்று கூறுவது, அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது, லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று கூறுவது இருக்கிறதே, அதாவது சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதை விட எனக்கு மிக விருப்பத்துக்குரியது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதன் மீதெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ அதை விட எனக்கு மிக விருப்பத்துக்குரியது. பாருங்க, சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கும், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதை நமக்கு என்ன முடியுமா? அப்ப சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதை விட சிறந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்? இவ்வாறு நான் சொல்வது, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அல்லாஹ் தூய்மையானவன், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிகப்பெரியவன். எனவே இந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்த வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்த வார்த்தைகளை நாம் நேசிக்க வேண்டுமா இல்லையா? அந்த வார்த்தைகளை உண்மையில் நாம் நேசிக்கிறோம் என்றால் அந்த வார்த்தைகளை நமது நாவுகள் மொழிய வேண்டுமா இல்லையா? நமது நாவுகள் அதை உச்சரிக்க வேண்டுமா இல்லையா? எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், இன்றைய நாளில் நான் இந்த வார்த்தைகளை எத்தனை முறை சொன்னேன்? இந்த அற்புதமான இந்த திக்ர்கள், நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த திக்ர்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இதை நான் இன்றைய நாளில் எத்தனை முறை நான் இதை சொன்னேன் என்பதை ஒவ்வொருவரும் என்ன தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வருவோம். அதாவது சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்ற இந்த திக்ர் திர்மிதியில் 3464வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை ஸஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது யார் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தி போற்றக்கூடிய இந்த வார்த்தைகள், அவனை மகத்துவப்படுத்தி போற்றி துதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று ஒருவர் சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் என்ன செய்யப்படுகிறது? அவருக்காக நட்டப்படுகிறது. கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் ஒரு மரத்தை நட்டி அதிலிருந்து பயன்பெறுவதாக இருந்தால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார், அவர் சில பொழுதுகள்ல மரணித்து விடுவார். ஆனா இதேபடி நாம் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்ற இந்த திக்ரை நாம் சொல்வதன் மூலம் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நட்டப்படுகிறது. அது நிலையானது, நிரந்தரமானது. எனவே இது யாருக்கு சிரமம் இந்த விஷயம்? எவ்வளவு மார்க்கம் நமக்கு நன்மைகளுக்குரிய வழிகளை காட்டி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி,
இந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமது இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான். நமது உடலில் உயிர் பிரிந்து விட்டால் அந்த அனைத்து வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முடிந்துவிடும். அதன் பிறகு அவன் கை செய்தப்பட்டு சந்தர்ப்பங்கள் அவகாசங்கள் கேட்டு அங்கு எந்த வாய்ப்பும் அவனுக்கு வழங்கப்பட போவதில்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, நமது இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இப்படியான நன்மைகளில் நாம் போட்டி போடக்கூடியவர்களாக, விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி. நமது நேரங்கள் எவ்வளவு வீணாக கழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரங்களில் நமது நாவுகள் இந்த திக்ர்களை உச்சரிக்குமாக இருந்தால் எவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் அடைந்து கொள்கிறோம். எனவே நமக்காக சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நட்டப்படுகிறது என்றால் நமக்கு சொர்க்கத்தில் நமது இடம் என்ன செய்யப்படுகிறது? உறுதி செய்யப்படுகிறது என்றல்லவா பொருள். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வளவு இந்த எளிதான திக்ர்களை கூட செய்ய முடியாமல் பல நாவுகள் என்ன செய்கின்றன? அவைகள் தடை, அந்த நாவுகளுக்கு தடை ஏற்பட்டிருக்கின்றன சொன்னால் அதற்கு காரணம் அவர்களது பாவங்கள் தான். அவர்களுடைய அந்த துர்ப்பாக்கிய நிலைகளிலிருந்து அவர்கள் மீள வேண்டும். அடுத்து நாம் வருவோம் ஐந்தாவதாக ஒரு மகத்தான திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். புகாரியில் 6403வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த திக்ரை நாம் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வது இருக்கிறதே, நமக்கு 5 சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, ஆட்சி அவனுக்குரியது, புகழ் அவனுக்குரியது, அவன் யாவற்றின் மீதும் பேர் ஆற்றல் மிக்கவன் என்று நாம் சொல்வது இருக்கிறதே, 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. ஒரு அடிமை உரிமையிடுவது என்பது எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அமல் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவன் ஒரு அடிமையை உரிமையிடும் போது அவன் அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் விடுதலை செய்யப்படுவது போன்று அவன் அந்த அந்த நன்மையை செய்தவன், அடிமையை அந்த விடுதலை செய்தவன், உரிமையிட்டவன், அவனது ஒவ்வொரு உறுப்புகளும் நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்படும். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அமல். 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கிறது. அவருக்கு 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகின்றன. அவருக்கு 100 நன்மைகள். அதே போன்று அவரது 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவரது 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று அன்றைய நாளில் மாலை வரை ஷைத்தானிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு. அதே போன்று அவர் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததை கொண்டு வந்தவர், அவரை போன்றோ அல்லது அவரை விட அதிகம் சொன்னவரை தவிர. எனவே எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்று பாருங்கள். இவ்வளவு சிறப்புகளும் நமக்கு கிடைத்து விடுகின்றன இந்த திக்ரை நாம் 100 முறை சொல்வதன் மூலம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாம் ஒரே நேரத்தில் இந்த திக்ரை 100 முறை கூறி முடித்து விட வேண்டும் என்பதல்ல. அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. ஒரு நாளைக்குள் நாம் இதை 100 முறை சொல்வது, ஒரு நாளைக்கு இதை 100 முறை சொல்வதன் மூலம் இந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. நாங்க எவ்வளவு நேர காலத்தோடு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு. என்ன? அவருக்கு ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு மாலை வரை என்ற சிறப்பை அவர் அடைந்து கொள்வதாக இருந்தால் அவர் எவ்வளவு அவசரமாக அதை சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் ஒரு நாளைக்குள் இதை 100 தடவை சொல்வதன் மூலம் இந்த சிறப்புகளை அடைந்து கொள்ளலாம். சிலர் நினைக்கலாம் 100 தடவை ஒரே தடவையாக சொல்வது சிரமம் என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் ஒரு நாளைக்குள் பிரித்து கூட என்ன செய்யலாம்? இதை 100 முறை செய்து சொல்லிக் கொள்ளலாம். அவ்வளவு ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த ஒரு திக்ராக இருக்கிறது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நாளில் அவர் என்ன அல்லாஹ்விடத்தில் சிறந்ததை கொண்டு வந்தவராக அவர் இருப்பார் என்றால், ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற்றவராக அவரது உயிர் பிரிகிறது என்றால், இவைகளெல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்புகள், எவ்வளவு பெரிய உயர்வுகள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து நாம் இதில் சிறந்த மகத்தான திக்ர்களில் இந்த இதே திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை நாம் 10 முறை சொல்வதன் மூலம், அது நாங்க பார்த்த செய்தி 100 முறை, இது 10 முறை. புகாரில் 6404வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாவது இதை நாம் 10 முறை சொல்வதன் மூலம் என்ன சிறப்பு கிடைக்கிறது? அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிள்ளைகளில் ஒருவரை உரிமையிட்ட நன்மை. அப்ப அது சிறப்பில் கூடியதாக இருக்கிறது. அதை சொல்லுவாங்க, சிறப்பித்து சொல்கிறார்கள். இதை நாங்கள் 10 முறை சொல்வதன் மூலம் அப்படி ஒரு சிறப்பை அவர் அடைந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ரிவாயத்தில் முஸ்லிம்ல 7020வது எண்ணில் வருகிறது, இதை 10 முறை சொல்வதன் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளில் 4 பேரை அவர் உரிமையிட்ட நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்றும் ரிவாயத்து என்ன செய்கிறது? முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அப்ப இது 10 முறை சொல்வதன் மூலம் கிடைக்கும் சிறப்பு இந்த திக்ரை. அடுத்து நாம் வருவோம். முதலாவதாக
இந்த மகத்தான திக்ர்களில் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதை சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் 4. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் இவைகள். இந்த வார்த்தைகளை நாம் நமது நாவுகள் இந்த வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்? இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தைகளை மொழிவதற்குரிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை வழங்குவான். இதுல ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, லா யதுர்ருகுன்ன பி ஐயிஹின்ன பதத். இதில் நீங்க எதை கொண்டு ஆரம்பித்தாலும் என்ன தவறு கிடையாது. நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இதை எப்படி நீங்க ஆரம்பித்து இந்த திக்ரை செய்தாலும் அதில் என்ன எந்த ஒரு தவறும் இல்லை என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்ப இது நாங்க ஆரம்பத்தில் பார்த்தோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சூரியன் எதன் மீது எல்லாம் உதிக்கிறதோ அதை விட எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்வது விருப்பத்துக்குரியதுன்றாங்க. இந்த செய்தியில பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 4 வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 4 வார்த்தைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இறுதியாக என் அருமை சகோதரர்களே, இந்த சிறந்த திக்ருகளில் சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய திக்ரு தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற திக்ர். அதாவது நாம் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும், தீமையை விட்டு நம்மை நாம் தடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்றி முடியாது. அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டுதான் அந்த அனைத்தும். எனவே இந்த வார்த்தைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுக்கிறார்கள். சொல்கிறார்கள், அலா அதுல்லுக அலா கலிமா ஹிய கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னah. சொர்க்கமே எவ்வளவு, சொர்க்கத்துடைய பெருமதி நமக்கு சொல்ல முடியுமா? சொர்க்கத்தை நமக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவ்வளவு உயர்வானது சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்துல நீங்க ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்குமாக இருந்தால் அது இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது. அப்படிப்பட்ட சொர்க்கம். அதுல சொர்க்கத்துல அதனுடைய பொக்கிஷங்கள் ஒன்றுண்டா, அப்ப அது எவ்வளவு பெருமதி மிக்கது. பொக்கிஷம் என்றது சொர்க்கமே பெருமதி மிக்கது. அந்த பெருமதி மிக்க சொர்க்கத்தின் ஒரு பொக்கிஷம் இது. அப்ப இது எவ்வளவு பெருமதி மிக்கது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஹிய கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னah. சொர்க்கத்தின் அந்த கருவூலங்களில் ஒரு கருவூலம், சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு சிறந்த வார்த்தைகள் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைகள். எனவே இப்படி சிறந்த இந்த திக்ர்களின் மூலமாக, மகத்தான இந்த திக்ர்கள் நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய இவ்வாறான திக்ர்களின் மூலம் நமது நாவுகள் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது நாவுகள் இந்த திக்ர்களை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே அவ்வாறு இந்த நாவுகள் திக்ரின் மூலம் நனைந்து கொண்டிருக்கின்ற போது ஷைத்தானுக்கு நுழைவதற்கு அங்கு அவகாசம் இல்லை. ஷைத்தானுக்கு நுழைய முடியாதேன். அந்த உள்ளம் இறை நினைவோடு இருக்கக்கூடிய உள்ளம், அதற்கு அவனால் நெருங்க முடியாது. ஒரு பெரும் ஆயுதமாக திக்ர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார்கள், அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்துக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்க செய்த ஒரு உபதேசம் ஹதீஸ்ல இடம்பெறுகிறது. அதில் அவர்கள் திக்ரை சொல்லும் போது எப்படி சொல்கிறார்கள்? ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் ஒருவர் இருக்கும் போது எதிரிகளால் எப்படி அவரை நெருங்க முடியாதோ அதுபோன்றுதான் திக்ர் என்பது. அவ்வளவு அவரை பாதுகாக்கக்கூடியது, ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கக்கூடியதான் திக்ர் என்ற அவ்வளவு ஒரு வலிமை மிக்க ஒரு ஆயுதமாக இந்த திக்ர் இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அந்த திக்ரில் நமது நாவுகள் எப்போதும் திளைத்திருக்கக்கூடியவைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.